அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். இன்னைக்கு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் தாவேகாவோட தலைமை அலுவலகத்தில் போயிட்டு வாசலில் காத்து கிடந்தாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துச்சு. அப்புறம் கட்சியில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்குறது? இது எப்படி பார்க்குறது அப்படின்னா, அதிமுகலேருந்து தாவேகாவுக்கு போனதான் நீங்கள் சொன்னீங்க. அதை அப்படியே விட்டுருங்க. ஆளும் கட்சி ஒரு கட்சி, ஒரு ஆண்ட கட்சி, எது ஒரு கட்சி. இப்போ ஆண்ட கட்சியிலிருந்து ஆளும் கட்சியை நோக்கி படையெடுத்திருக்காங்க. எதுக்காக? கொள்கை காப்பாற்றப்படும், மண்ணுரிமை காப்பாற்றப்படும், சமூக நீதி காப்பாற்றப்படும், மத்திய அரசு ஒன்றிய அரசை எதிர்த்து தமிழ்நாட்டுடைய தன்னாட்சி தன்னுரிமை பாதுகாக்கப்படும், இல்லை கர்நாடக அரசை எதிர்த்து காவிரி நீர் வாங்கி தரப்படும், மேகதாதுவில் அணை கட்டுவது தடுக்கப்படும், முல்லை பெரியார் பிரச்சனை காப்பாற்றப்படும், இல்லை கச்சத்தீவு மீட்கப்படும், மீனவர் பிரச்சனை தீர்க்கப்படும், கனிம வளங்களும் இயற்கை வளங்களும் பாதுகாக்கப்படும், தமிழ்நாடு இன்னொரு 50 ஆண்டுகளில் சிங்கப்பூரை விட சிறந்த மாநிலமாக மாறிடும். அது மாதிரி ஒரு விஷன் இவர்கிட்ட இருக்குது. சொன்னதை செய்யக்கூடிய ஒரு தலைவர் என்ன நோக்கத்திற்காக போயிருக்காங்களா? பதவி அனுபவிச்சுட்டு இருந்தால் பதவி இல்லை, பதவி இங்கே அனுபவிக்க முடியும்னு போயிருக்காங்க. நீங்கள் அதிமுக தாவேக்கா போன நீங்கள் உடுமலை ராதாகிருஷ்ணனோ இல்லை கடம்பூர் ராஜுவோ சிவபதியோ அதெல்லாம் விட்டுருங்க. பதவியில் இருந்த ஒருத்தன் இப்போ பதவி இல்லைன்னு பதவியில் இருப்பவர்களை நோக்கி ஓடுறான் அப்படின்னா பதவிக்காக ஓடுறான், பதவி சுகத்தில் ஓடுறான், பதவி வெறியில் ஓடுறான், பதவிக்காக ஓடுறான் அப்படின்னா அவன் யார்? அவர்கள் யார்? அதாவது நம்மகிட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான். தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு முன்னாடி போய் இணைஞ்சாங்கல்ல, அவங்களும் தமிழகத்தில் வெல்லுங்கிற நோக்கத்திலேயோ இல்லை விஜய் வெல்லுவாருங்கிற நோக்கத்திலே போகிறான். ஆனால் தேர்தலுக்கு முடிஞ்ச பிறகு, வென்று முடிஞ்ச பிறகு போய் சேர்றது என்பது தமிழக வெற்றி கழகம் அதிகாரத்துக்கு வந்துருச்சு. அப்போ அந்த அதிகாரத்தை வைத்து அடுத்து உள்ளாட்சியில், அடுத்து நாடாளுமன்றத்தில், இல்லை அடுத்த இடைத்தேர்தலில், இல்லை அடுத்தடுத்த காலத்தில் நம்மளும் பதவி அடையலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்போ பதவி அரிப்பு தானே. கண்டிப்பாக 1977 எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கும் போது தொடங்கி இணைஞ்சவர்கள் எல்லாம் இப்போ போய் இணைகிறாங்க. இல்லை அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்சியை கட்டமைத்து கொண்டு அதுக்கப்புறம் 2-3 முறை அமைச்சராக இருந்தவங்க, 2-3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்கெல்லாம் போய் தாவேக்கால் நினைறாங்கன்னா அவ்வளவு பதவியா மற்றும் சில அப்படி இது உதிரி கட்சி, கெட்டுப்போன கட்சி, செத்துப்போன கட்சி, இல்லை அது அல்லு செல்லு, தூரசக்தி அப்படிலாம் இவ்வளவு மோசமான விமர்சனங்களை அதிமுக நோக்கி வைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தாவேக்கால போய் நீங்கள் இணைகிறீங்க அப்படின்னா, இதோட இணைஞ்சிட்டு அதிமுகவுக்கும் ஒரே தலைவர், தாவேக்காவுக்கும் ஒரே தலைவர், ரெண்டுத்துக்கும் ஒரே தலைவர் எம்ஜிஆர் தானா? தாவேக்கால சொன்னாங்களா? சாகும் வரை, அவர் உயிரோடு இருக்கும் வரை அவர் தான் முதலமைச்சரான். கடம்பூர் ராஜு விஜய் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரை விஜய் தான் முதலமைச்சர். இதுதான் ஜெயலலிதாவுக்கு சொன்னாங்க நிரந்தர முதலமைச்சர். இங்கே போய் அதே நிரந்தரங்கிற வார்த்தை வருது. அப்போ யாரையாவது ஒருத்தர் நிரந்தர முதலமைச்சராக்கி, யாரையாவது தலைவராக்கி, இவங்களுக்கு கும்பிடுறதுக்கு ஒரு கால் தேவைப்படுது, விழுந்து கும்பிடுறதுக்கு ஒரு கார் தேவைப்படுது, அண்ணாந்து பார்க்குறதுக்கு ஹெலிகாப்டர் தேவைப்படுது, வேற ஒன்றும் கிடையாது. தலைவர்கள் இவங்களுக்கு வழிபடுவதற்கு ஒரு ஒரு வழிபாட்டு முறைக்கு ஒரு தலைவன் தேவைப்படுறான். இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் இருப்பதனால, இதே விஜய் முதலமைச்சர் ஆகாமல் இருந்துட்டு போயிருப்பாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆனாலும் ஆகாட்டிலும் கொண்ட கொள்கைக்காக, ஐடியாலஜிக்காக நிற்கணும். இல்லை ஒரு வெள்ளம் அப்படிங்கிறதுக்கு கூட்டு முயற்சியை ஈடுபட்டு வெள்ள வைப்பதற்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். இல்லை அந்த தலைமை ரொம்ப தவறு பண்ணுது, தலைமை சரியில்லை, சுயநலமாக இருக்காரு அப்படின்னா நீங்கள் விலகி போகிறதுக்கு அவங்களோட உரிமை. ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சிக்கு நீங்கள் ஆளும் கட்சியை நோக்கி அதிமுகலேருந்து திமுக போகிறாங்க பாருங்கள். திமுகவும் தோற்றுருக்கு, அதிமுகவும் தோற்றுருக்கு. அதிமுக திமுக போகிறாங்க, நிறைய பேர் போயிருக்காங்க. அப்போ அவன் பதவிக்காக போகல, ஏன்னா திமுக பதவியில் இல்லை. அப்போ திமுக அதிமுக ஒரே திராவிட கட்சி, 2 பேருக்கும் அண்ணா பெரியாருங்கிறது காமனாக இருக்குது அப்படின்ட்டு போகிறான். ஆனால் தாவேக்காவை நோக்கி ஒருத்தன் படையெடுக்கிறான் அப்படின்னா அவன் பதவிக்காக மட்டும்தான் போகிறான். ஏன்னா தாவேக்காவுக்கு எந்த ஐடியாலஜியும் கிடையாது. ஸோ எதுக்கு தாவேக்காக அதிமுகவும் தாவேக்காக போகிறான்னா, தாவேக்காவுக்கும் ஐடியாலஜி கிடையாது, அதிமுகவுக்கும் திராவிடம் அப்படிங்கிற ஐடியாலஜி தவிர வேறு எந்த விதமான திராவிடத்தையும் உறுதித்தன்மை கிடையாது. உறுதியான திராவிட கட்சின்னு சொல்கிறது கிடையாது. அப்போ அதனால் அங்கேருந்து அது ஒரு ரசிக வழிபாட்டு இருந்த கட்சி தான். எம்ஜிஆரை கொண்டாடினாங்க, இன்றைக்கி விஜயை கொண்டாடுறாங்க. எம்ஜிஆர் படத்தை பார்த்து வளர்ந்தாங்க, இன்றைக்கி விஜய் படத்தை பார்த்து வளர்ந்த கும்பலும் எம்ஜிஆர் படத்தை பார்த்து வளர்ந்த கும்பலும் ரெண்டும் ஒன்று சேர்ந்துருக்குது. இது முழுக்க பதவிக்காக நடத்தப்படுகிற
ஒரு சேர்க்கையை ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. என்னன்னா இப்போ சேர்க்குறவங்கள உள்ளாட்சி அமைப்புகள் இப்போ 12,000 பிரதிநிதிகள் தேவைப்படுது, அங்கே மேயரா துணை மேயரா உங்களை நிப்பாட்டுறோம். இப்போ அந்தந்த ஊரில் செல்வாக்கு இருக்கவங்க தான் கவுன்சிலர் ஆக முடியும். ஆமாம். அப்போ அதுக்கு வந்து ஏற்கனவே அதிமுக முன்னாள் கவுன்சிலர், இன்னாள் கவுன்சிலர், சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய அதான் பொறுப்புகள் நிறைய இருக்குல்ல. இன்னொன்று காரில் வந்து ஆளுங்கட்சியோட கொடியை கட்டிக்கிட்டு கரவட்டி கட்டிக்கிட்டு இன்னும் இவங்க எல்லாருமே கல்கோரி வச்சுருக்கான். அதான் நீங்கள் காலையில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, இந்த கோட்வேர்டு அப்படிங்கிற ஒன்று காலையில் நல்லா வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த கோட்வேர்டுக்காக தான் மரியாதை எங்களுக்கு வந்து வேற ஒன்றும் வேணாங்க, எங்களுக்கு மரியாதையாக மட்டும் நீங்கள் நடத்தினா போதும். அதான் கோட்வேர்டு. அதான் மரியாதையாக நடத்துகிறோன்னு நாங்கள் என்ன தொழில் பண்ணுறோமோ எங்கள் தொழிலை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். கண்டுக்காத. ஆமாம். பல பேர் இல்லை கான்ட்ராக்டர் உடுமலை ராதாகிருஷ்ணனா பெரிய ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்டர், அவருக்கு அது நடக்கணும். கடம்பூர் ராஜி உங்களுக்கு தெரியும், அவரும் பெரிய தொழில்கள்லாம் பண்ணுறாரு, அதுக்கு அந்த தொழில் அவருக்கு அப்படி நடக்கணும். இங்கே பல பேர் வந்து மைண்ட்ஸ் வச்சுருக்கான். நீங்கள் திமுக ஆட்சிலையும் அதிமுக காரங்க நிறைய மைண்ட்ஸ் வச்சுருந்தாங்க, அதிமுக ஆட்சிலையும் அவங்க நிறைய வச்சுருப்பாங்க. அந்த அந்த தொழில் டிஸ்டர்பன்ஸ்லாம் போனோம். நீங்கள் இப்போ தமிழ்நாடு முழுக்க குவாரிகள் மூடப்பட்டுச்சு, அது பெரிய சப்ஜெக்ட். நம்ம அது ஒரு பொறுத்துருக்குறோம், ஒரு பொறி வச்சுருக்கிறோம், அந்த பொறியில் சிக்கிறதுக்காக பொறுத்துருக்கிறோம். அதனால் இது புடைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். பல மைண்ட்ஸுகள் மூடப்பட்டுச்சு. ஆனால் மைண்ட்ஸ்னால் கல்கோரி மட்டும்தானா? நிறைய இருக்குது, இனி எவ்வளவோ இருக்குது. அதில் இந்த இப்போ போனாங்கல்ல இவங்களோட ஆட்கள் நிறைய இருக்காங்க. எப்படி வந்து அதிமுக போய் சேர்ந்த உடனே டாஸ்மாக் பார் மூடப்பட்ட பார் திறக்கப்பட்டுச்சோ அப்படி நிறைய இருக்குது. அப்போ தன்னுடைய சுய லாபத்திற்காக சுயமரியாதை இழந்து ஒரு கதவு மூடப்பட்ட கதவுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு தியேட்டரில் டிக்கெட் இருக்கிற மாதிரி போகிறாங்க அப்படின்னா மக்கள் இவங்கள வந்து புறக்கணிக்கணும். ஆனால் இந்த மக்கள் புறக்கணிக்க மாட்டான். ஏன்னா இவன் ஓடி ஓடி பழக, யார் ஃபோர்ஸாக ஓடி வரான் அவனுக்கு ஓட்ட போடும் தான் பார்ப்பான். எவன் லாட்டி சீட்டு விற்கிறான், எவன் வந்து அதை பற்றிலாம் அவனுக்கு இப்படி எந்த கவலையும் இல்லையே. அதை பற்றிலாம் கவலைப்படுறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ புது ரத்தம் பாய்ச்சணும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னார். இந்த கடம்பூர் ராஜு இவங்கெல்லாம் தான், உடுமலை ராதாகிருஷ்ணன் இவங்களாம் தான் அந்த புது ரத்தமா? அதாவது இது புது ரத்தம் கிடையாது, சுண்டி போன ரத்தம். ஓடி ஆடி அடங்கி நாடி நரம்பெல்லாம் சுண்டி போன ரத்தம், ஊழல் ரத்தம். அது ஒரு கரப்ஷன் ரத்தம், கலெக்ஷன் ரத்தம், கமிஷன் ரத்தம், திருட்டு ரத்தம், விசுவாசம் இல்லாத, நன்றி உணர்ச்சி இல்லாத. எங்க ஒரு வாய் சோறு போட்டால் நாய் ஒரு வாய் சோறு போட்டால் சாகுற வரைக்கும் நன்றியோடு இருக்குங்க. நீங்கள் தெருவில் போகும்போது தெரியாமல் ஒரு தடவை சோறு போட்டேன், போகும்போதெல்லாம் அது வந்து வாலாட்டுது, அடித்தாலும் போகாது. ஒரு வறுக்கி வாங்கி போட்டோம்னா இந்த தெருமுக்கில் ஒரு கடையில் இங்கே எவனோ ஒருத்தன் நம்ம ஆஃபீஸ் வாசலில் பிஞ்சு போன பிரியாணியை போட்டான். அது ஒரு நாய், கால் உடைஞ்ச நாய், அது கால் உடஞ்சிருந்துச்சு நாய்க்கு. அந்த நாய் வந்து போகவே இல்லை. இன்னும் அது நாத்தம் தாங்க முடியாமல் இன்னிலாம் உள்ளே எரிச்சு நமக்கு ஆஃபீஸுக்குள்ளே இருந்தாலும் சரி பாவத்தை கிடக்கு விட்டா அவன் வந்து அவனுடைய பெருந்தன்மையை காட்டுறதுக்கு ஆஃபீஸ் வாசலில் சோத்தை போட்டு ஆஃபீஸை நாரடிச்சிட்டு கிடந்தான். அப்போ அந்த ஒருத்தன் ஜோறு போட்டதுக்காக அந்த நாய் வந்து உசுறு போகிறதுக்கு இங்கே தான் கிடந்துச்சு. இப்போ எங்கே இருக்குன்னு தெரியாது நாய், இப்படி கண்ணுக்கு முன்னாடி. அப்போ ஒரு வாய் சோறு போட்டாலே நன்றியோடு இருக்கிற ஒரு ஜீவராசிகளுக்கு மத்தியில் உங்கள் அந்த கட்சியில் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்து எம்எல்ஏ வாக்கி எந்த தகுதியும் இல்லாத, அதாவது ஒரு தகுதியும் இல்லாத, அரசியல்னால் என்னன்னே தெரியாத, ஒரு அடிப்படை மொழிப்பற்றோ இனப்பற்றோ ஒரு சமூகப்பற்றோ எதுவுமே தெரியாத தத்திகளை, எம்ஜிஆர் ரசிகர் இருந்தார், ஜெயலலிதா ரசிகர் இருந்தாலும் சொல்லி அவங்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக்கி அவங்கள அமைச்சராக்கி அவங்கள வந்து அழகு பார்த்து கோடி கோடியாக சம்பாதிக்க வச்சு எல்லாம் கொடுத்து உங்கள் பிள்ளைய வந்து நல்லா இப்போ வெளிநாட்டில் வாழ்கிறாங்க, இல்லை உங்கள் வீடு கட்டி வாழ்கிறீங்கன்னா யார்? அதிமுக காரன். அந்த கட்சி நம்ம வேறு கட்சி, ஆனாலும் அந்த கட்சியினுடைய கரைவெட்டியும் ரெட்டலை சின்னம் தானே உங்களோட அடையாளமாக இருந்துச்சு. நீ முன்னாள் அமைச்சர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு? ரெட்டலை சின்னமாக அந்த அடையாளம். அப்போ அந்த தொண்டை அந்த கட்சிக்காரனுடைய உழைப்பில் ரத்தத்தில் நீங்கள் பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு இப்போ அது இல்லைன்னு இன்னொரு கட்சிக்கு நீங்கள் தாவறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கேவலமானவங்க. புது ரத்தம் பாய்ச்சன்னு சொல்லி ஊரில் வெந்து போனது நொந்து போனது மிச்சம் சொச்சம் மிச்சம் எல்லாத்தையும் கூட்டு நீங்கள் உள்ளே போடுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய டஸ்ட்பின்னு. நான் டிவிகே என்பது ஒரு டஸ்ட்பின், ஊரில் கூடிய மொத்த சமூக குப்பையும் கூட்டி வச்சார். இப்போ மற்ற கட்சிகளுடைய சமூக குப்பை இருக்கும் இல்லையா, பொலிட்டிக்கல் டஸ்ட்டு. அதாவது எனக்கு தெரிஞ்சு மனிதனுக்கு இனிமா கொடுத்து கழிவு ஏற்றுவாங்க. அதிமுக கட்சி அதிமுகவுக்கு இனிமா கொடுத்து மொத்த கழிவையும் இறக்கிருக்கு, மொத்த கழிவையும் இறக்கி விட்டுருச்சு. இப்போ அந்த கழிவு போகிறதையும் பனைகளில் கூட்டி வச்சிருக்காப்புல, ரொம்ப நாருது. அதான் பாஜக வந்து ரவுடிகளை எல்லாம் உள்ளே சேர்த்துக்குவாங்க, எல்லாத்தையும் வெளுத்துருவாங்க. இப்போ இதே மாதிரி இவங்க ஊழல் செஞ்சவங்க எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டு கேட்டா கோரசக்தி, பாரசக்தி, தூரசக்தி அப்படிங்கிறது. இப்போ இது என்ன சக்தி? இப்போ இன்னைக்கு கடம்பூர் ராஜுடைய வேட்டியை கலந்து ஆதவர்ஜனாவும் செங்கோட்டையும் உட்காந்துட்டு வாஷ் பண்ணி கொடுத்துட்டீங்களா? உங்களுக்கு கரப்படைஞ்ச வேட்டியை உடுமலை ராதாகிருஷ்ணனுடைய வேட்டியை உருவி நீங்கள் என்ன வாஷ் பண்ணி கொடுத்தாச்சா?
ஊழல் கரப்படைஞ்ச வெட்டியா? அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டில் இல்லையா? ரொம்ப தூய்மையானவர்களா, கறந்த பால் போன்றவர்களா? என்னையா புது ரத்தம் பாய்ச்சிருங்க, அப்புறம் இளரத்தம் பாய்ச்சிருங்க. இளைஞர்களும் பெண்களும் ஓட்டு போட்டாங்க. யார்? உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கும் கடம்பூர் ராஜிக்கும் உள்ள சேர்க்கறதுக்காக ஓட்டு போட்டாங்களா? இவங்க போய் இவங்களாம் சரி 70 வயசு வரைக்கும் இந்த குட்டையில் ஊறிட்டு இப்போ உங்க மனித புனிதர்களாக மாறிடுவாங்களா? சிம்பிளான கேள்வி. கண்டிப்பாக. இது வரைக்கும் ஊழல் குட்டையில் ஊழியர்கள் இவர்கள் வேண்டாம் என்று தானே உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. திருப்பி அவங்கள நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா இவர்கள் வந்த உடனே திருந்தி விடுவார்களா? தாவேக்கா அப்போ என்ன மனித புனிதமான கட்சியால் நெருப்புக்குள்ளே தீக்குளிச்ச மாதிரி தீக்குளிச்சு வந்துடுவாங்களா? எல்லாரும் புனிதத்தன்மை நிரூபிச்சு வந்துடுவாங்களா? அது அதோட தாவேக்காவோட தாய் வீடு அதிமுகவான். தாய் வீடு. இப்போ தாவேக்காக்கிறதானே அதிமுக சேர்ந்துக்கணும். அதிமுகக்காரன் பிள்ளை வீட்டில் போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். தாவேக்காவோட தாய் வீடே அதிமுக தான். எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா கொடநாட்டில் வந்து கையை கட்டி நிற்க விட்டதுக்கு அவர் பழி வாங்கிட்டு இருக்காப்லன்னு பார்க்குறேன். கட்சியை பழி வாங்கிட்டு இருக்கு, வெஞ்சன்ஸ் வச்சு தீர்த்துக்கிட்டு இருக்காப்ல. இதை விட பெரிய வெக்கக்கடை தான் இருக்கா? அதிமுகலேருந்து இணைந்த யாரையும் தாவேக்காவோட தலைவர் விஜய் சந்திக்கலை. ஆமாம், ஒருத்தரை சந்திக்கலை. இதை விட அவமானம், இதை விட அசிங்கம், நீ என்னத்தை சுயமரியாதை, என்ன உங்களுக்கு தன்மானம்? ஒருத்தரை சந்திக்கலைங்க. நீங்கள் புஷி ஆனந்த் தலைமையில் இணைவதற்கு பதிலாக ஏதாவது பழனி கோயில் வாசல் வந்து பிச்சை எடுக்கலாம்ல? இல்லை, கட்சி தலைவரை சந்திக்கல, கட்சி ஓனரை சந்திச்சிட்டாங்க எல்லாருமே. அவர் முன்னாடி தான் இணைஞ்சாங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் பொதுச் செயலாளர், அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா பொதுச் செயலாளர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், இப்போ புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர். அவ்வளோதான். அடுத்ததாக இப்போ சென்னை திருவிக நகர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் திருமதி பல்லவி அவர்களுக்கும் அங்கே சென்னையோட மேயர் பிரியா அவர்களுக்கும் ஒரு பெரிய கிளாஷ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற வீடியோலாம் 2 நாளாக. மேயரை அசிங்கப்படுத்திய சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரை அவமானப்படுத்திய மேயர், 2 பக்கம் போடுறாங்க. இப்போ எது சரி எது தவறு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை. சென்னையில் ஒரு அலுவலகம் திறப்பு, அங்கே வந்து மேயர் பிரியா திருவல்லிக்கேணியா திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி, சாய் பல்லவி, அவங்க என்ன பேர்? பல்லவி தான். பல்லவி. அப்புறம் வந்து அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கள்லாம் அதிகாரிகள்லாம் போகிறாங்க. அப்படி போகும்போது உள்ள நடந்த சம்பவத்தை என்னன்னா, ஒரு மெழுகுவர்த்தி குத்துவிளக்கு எடுத்து குத்துவிளக்கு எடுத்து இவங்க பக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கொடுக்கணும். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்காம பக்கத்தில் இன்னொரு லேடி, அந்த லேடிகிட்ட கொடுத்துட்றாங்க. இப்போ அவங்க கொடுத்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே மைக் அப்படி தள்ளி விட்டு போன மாதிரி டக்குன்னு கோச்சிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ. இது அவங்க சொன்னது. பக்கத்தில் ஒரு லேடிகிட்ட கொடுத்துட்டாங்க, என்கிட்ட கொடுக்காம. பக்கத்தில் இந்த லேடிகிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க லேடி தான், ஆனால் ஐஏஎஸ் அதிகாரி. அவங்க யாருன்னு தெரியல. குருட்டு அதிர்ஷ்டத்தில் சீட்டு கிடச்சி மக்கள் வந்து கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டு எம்எல்ஏ வானகம் கிடையாது, பதவிக்கு கிடையாது, படித்து அதுக்கான தேர்வுகளை எழுதி தவம் இருந்து அந்த ஐஏஎஸ் பரீட்சையில் பாஸ் ஆகி ஒரு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 15-20 வருஷம் அனுபவம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு அரசு விதிமுறைகள்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விதிமுறை அடிப்படையில் மேயர், ஐஏஎஸ் அதிகாரி, இந்திய ஆட்சி பணி அதிகாரி, அதுக்கப்புறம் தான் சட்டமன்ற உறுப்பினர். புரோட்டோகால் இதுதான். புரோட்டோகாலோ ஆட்டுக்காலோ இந்த காலம் அரசு விதிமுறை இதான். இதை நீங்கள் சாதாரணமாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட இதுதான் விதிமுறை. இந்த விதிமுறையின் அடிப்படையில் நான் பண்ணுன்னு இவங்க சொல்ல இல்லை, பக்கத்துக்கிட்ட லேடிகிட்ட கொடுத்தாங்க. அவங்க லேடிகிட்ட கொடுத்துருந்தா, ஒரு திமுகவோட மாவட்ட மகளிர் அணி, மாநில மகளிர் அணி நிர்வாகிட்ட மேயர் பிரியா அவர்கள் அதை கொடுத்துருந்தா வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசு அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சாய் பல்லவி, அவங்க பல்லவி அவர்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அவங்ககிட்ட எது கொடுத்தீங்க, அந்த லேடிக்கிட்ட கொடுத்தீங்கன்னு கேட்கலாம். இது அரசு அதிகாரி, ஐஏஎஸ். எம்எல்ஏங்கிறது 5 வருஷம் தான். நீங்கள் ரிசைன் பண்ணால் முடிஞ்சு போச்சு, இல்லை நீங்கள் 5 வருஷத்தில் காலாவதி ஆகி போச்சு, அடுத்து ஜெயிச்சாதான். அவங்க 58 வயசு வரைக்கும் ஐஏஎஸ் அதிகாரி. அவங்க வந்து நீட்டிக்கப்பட்ட 60 வயசு வரைக்கும் ஐஏஎஸ் அதிகாரி. அரசு இன்னும் 5 வருஷம் கூட நீட்டிச்சு 65 வயசு வரைக்கும் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கலாம். அவங்க நாளைக்கு தலைமைச் செயலராக கூட அவங்க வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் சீஃப் செக்ரட்டரியாக வரலாம். அவங்க அந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல் பொறுப்பு அது. அப்போ அவங்கள மதிக்கணும். 5 விளக்கு இருக்குது. நியாயப்படி உண்மையிலேயே அந்த இடத்துல நான் இருந்திருந்தால் நம்ம பார்ப்போம். இப்போ மேயர் பிரியா திமுக, நம்ம வேற ஒரு கட்சியை சார்ந்தவங்க, அவங்க ஐஏஎஸ் அதிகாரிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு நான் என்ன பண்ணேன், தடுத்து வாங்கி அவங்கள்ட்ட நானே கொடுத்துருப்பேன். ஏற்றுங்க அம்மா, ஏற்றுங்கம்மா. அதுக்கப்புறம்
நம்ம ஏற்றுவோம். அப்படி அந்த அவங்க பேர் பல்லவி. பல்லவி பல்லவி வந்து ஏன்னா ஓட்டு போட்டவனுக்கே பேர் தெரியாது, எனக்கு தெரியாதுங்க, அதனால சொல்கிறேன். அவங்க என்ன பேர்? பல்லவி. பல்லவி அவங்க ஏத்தாம கூட இருந்திருக்கலாம். இப்போ அவங்க ஏத்தாம கூட இவங்க கொடுத்து இவங்க வாங்கி அந்த பேர் என்ன சொன்னீங்க? எம்எல்ஏ பல்லவி. இந்த எம்எல்ஏக்கு எவன் பேரும் தெரிய மாட்டேங்க. இப்போ அவங்க பல்லவி. இப்போ அவங்க வந்து ஏத்தாம கூட விட்டுருந்தா கூட என்ன சொல்லியிருப்போம்? பரவாயில்ல, மேயர் பிரியா புறக்கணித்தாலும் ஒரு கண்ணியத்தோடு இருந்து விழாவை சிறப்பித்து அந்த இடத்துல மரியாதையே கிடைக்கலாம் கூட தன்னுடைய பதவிக்கு வந்து அவங்க கௌரவம் சேர்த்தாங்க. உண்மையிலேயே சிறந்த சட்டமன்ற உறுப்பினரியா அப்படின்னு சமூகம் பாராட்டுமா? பாராட்டாது. கண்டிப்பாக பாராட்டும். யாரும் துளி விமர்சனம் கூட வைக்க முடியாது. இப்போ அவங்கள போயிட்டு நீங்கள் எதுக்கு அரசு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் உங்கள் குழந்தைய வந்து தூளி கட்டி பாட விட்டு தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே தொட்டில் மேலே முத்து மாலை அப்படின்னு பாட்டு பாடுறீங்க, இதுன்னு உங்கள் வீடா இல்லை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமா அப்படின்னு யாரும் கேள்வி கேட்டுருக்க மாட்டாங்க. வரவங்களாம் ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வராங்க, பூஸ்ட் வாங்கிட்டு வராங்க, மதர் ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வராங்க, அங்கே உட்காந்து கேக் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய தாய்மையை போற்றக்கூடியது குழந்தை பிறந்திருக்கு, இப்போ மாற்றுக்கருத்தே கிடையாது. லீவ் எடுத்து வீட்டில் இருக்கு. ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து வீட்டில் இருக்க தேவை கிடையாது. நீங்கள் வந்து அதுக்கு குழந்தைக்கு வந்து ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுக்கலாம். இல்லை அந்த மெட்டர்னிட்டி லீவுன்னு ஒன்று இருக்குது. முதல்ல மெட்டர்னிட்டி லீவுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மெட்டர்னிட்டி லீவு சட்டமன்ற உறுப்பினருக்கு அவ்வளோ கடமை பணியாற்றணும். அது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துலேயே இந்த விமர்சனம்லாம் வந்திருக்காது. இப்போ அவங்க வந்து அவங்க வந்து அவங்க தாய்மையை போட்டக்கூடியது கை குழந்தை, அவங்க பாதுகாக்கணும், அவங்க கையில் தான் இருக்கணும். அதையும் தாண்டி அவங்க மக்கள் பணியாற்ற வராங்க, பாராட்டுக்குரிய வரவேற்கத்தக்கது, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இப்படி நடக்காமல் இருந்திருந்தா பாராட்டிருக்கலாம். இந்த சம்பவம் தவறானதுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முதல்ல துறக்க போகிறாங்க, அந்த ரிப்பன் கட் பண்ணுறாங்க. ரிப்பன் கட் பண்ணும்போது ஒரு கத்திரி தானே இருக்கும். இந்த மேயர் பிரியா அவர்கள் வந்து இப்படி கத்தியை இப்படி கொண்டு போகிறாங்க, அதுக்குள்ளே இன்னொரு கத்திரி வந்து வருது, அங்கேருந்து ஒரு கை வருது. எனக்கு நலதம்பேந்தின்னு ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ் காட்சியில் வந்து கமலஹாசனை வந்து ஒரு ஹோட்டலில் திறக்கிறதுக்காக மாதவன் கூப்பிட்டுருப்பாரு. அப்போ வந்து இவர் விருமாண்டி படம், அந்த படம் ப்ரொடியூசர் வந்து கமலஹாசன், விருமாண்டி கட்டப்பிலே வருவாப்பில். உடனே இவர் தான் சண்டியர் அப்படின்னு உடனே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருவார். ரிப்பனை கொடுப்பாங்க, அந்த பையன் எடுத்து வச்சுக்குவான், நாசரோட பையன் இருப்பான், எடுத்து வச்சுக்குவான். உடனே வந்து தரமாட்டேன்மா. உடனே அவர் பின்னாடி வந்து அறுவாள் எடுப்பாப்புல, அறுவாள் எடுத்து வெட்டுவாப்புல. அது மாதிரி வீட்டிலேருந்து வரும்போதே சிசரை கொண்டு வந்துடுது ஒய்யால எப்படி. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம ரிப்பன் கட் பண்ண போகிறோம், கண்டிப்பாக மேயர் பிரியா அவர்கள் கையில் தான் கத்திரியை கொடுப்பாங்க. நாம் இங்கேருந்து ஒரு கத்திரியை கொண்டு போயிடுவோம்டா அப்படின்னு சொல்லி கத்திரியை வந்து செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி மதுரமுத்து மாதிரி ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்துருக்காங்க. கொண்டு வந்து இங்கே வெட்டும்போது நீங்கள் வெட்டுறீங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான அணுகுமுறை? உங்களுக்கு பிடிக்காத கட்சியாக இருக்கலாம் திமுக, நமக்கு மேயர் பிரியா அவர்கள் மீது 1000 குற்றச்சாட்டுகள் இருக்குது, எவ்வளோ பேசியிருக்கு, விமர்சனங்கள் இருக்குது. 5 ஆண்டு காலமாக அவங்க மேயராக இருக்கும் பொழுது என்னென்ன தவறு பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பேசுறதுக்கான உரிமை இருக்குது, அவங்கள கேள்வி கேட்குற உரிமை இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த இடத்துல அவங்க மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய மேயர் தான். அவங்க வந்து தவறான கட்சியில் இருந்தாலும், அந்த கொள்கை நமக்கு பிடிக்காமல் இருந்தாலும், அவங்களுடைய மாநகராட்சியில் வந்து நிறைய முறைகேடுகள் நடந்திருந்தாலும் அவங்க வணக்கத்திற்குரிய மேயர் தான். அந்த இடத்துல அவங்கள மதிச்சாக வேண்டியது நம்முடைய தேவை. அதே போல் இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், மாற்றுக்கிறது இல்லை. அப்போ அவங்க வெட்டும்போது இவங்க அமைதியாக தான் இருந்தாங்க. நீங்கள் வெட்டினீங்கன்னு சொல்லி அவங்க திரும்பி போகலையே, எப்படி நீங்கள் வெட்டினீங்கன்னு திரும்பி போகலை, அங்கே அமைதியாக இருக்காங்க. உள்ளே போய் அவங்க ஏற்றிட்டு நீங்கள் கொடுக்குறன்றாங்க. இது ஒரு இதுதான். இப்போ சரி, அவங்க வந்து இல்லை, இப்போ புரோட்டோக்கால் என்ன புரோட்டோக்கால், ஒரு பிள்ளைதாச்சி பொண்ணு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஏற்ற விட்டுக்கலாம், எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஐஏஎஸ் என்ன எல்லாம் அப்படி அப்படின்னு பார்க்கலாம். அவ்வளோ ஐஏஎஸ் கோச்சிட்டு போயிட்டாங்கன்னா அந்த படிப்புக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. இல்லை, அந்த இடத்துல இவங்ககிட்ட கொடுத்துக்காக அந்த ஐஏஎஸ் அதிகாரி அவங்க கோச்சிட்டு போகிறாங்க. இப்போ அதுக்கு யார் பொறுப்பு இருப்பா? புரியுது. ஒரு தனி மனித ஈகோக்கள். இது வந்து ஒரு பொது பணி செய்ய வந்த இவர்கள்ட்ட இவ்வளவு ஈகோ தேவை கிடையாது. இவ்வளவு ஈகோ வந்து ஒரு அரசு நிகழ்ச்சியில் ஆட்சிக்கு வந்து 20 நாள் தான் ஆகுது, 1 மாதம் தான் ஆகுது, 20 மொத்தமாக 20 நாள் தான் ஆச்சு. இந்த 20 நாளாக ஒரு அரசு நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து மூஞ்ச காட்டிக்கிட்டு மாவட்ட ஆட்சி, அங்கே வந்து ஐஏஎஸ் அதிகாரி, வட்டாட்சியர்கள், தாசில்தார்கள், மேயர்கள் எல்லாம் இருக்கும்போது, காவல்துறை இருக்கும்போது மூஞ்ச காட்டிட்டு போகிறதுங்கிறது வந்து இதுக்காகத்தான் மக்கள் உங்களை வந்து வாக்கு போட்டு ஒரு சின்ன வயசில் தேர்ந்தெடுத்தாங்களா அப்படின்னு கேள்வி இருக்குது. இன்னும் பார்க்க வேண்டிய பயணப்பட வேண்டிய தூரம் எவ்வளவோ அதிகம். இது ஒரு சிறுபிள்ளைத்தனமானது. நான் சொல்ல போனால் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது. இதுக்காக ஒருத்தர் சவால் போடுறாப்புல,
நீங்கள் 23 மாநகராட்சியில் ஒரு இடத்துல கூட நீங்கள் மேயர் ஆக முடியாது. எங்கள் தங்கச்சி பல்லவிக்கு செஞ்ச துரோகத்திற்கு என்ன துரோகம்? மெழுகுவர்த்தி தூக்கி அங்கிட்டு கொடுத்துட்டாங்களாம். அது துரோகம். ஆமாம், அதுக்கு நீங்கள் இது பண்ண முடியாதுன்றாப்புல. இவங்களுக்கு சவால் விடுறதுக்கு வேறு இதுவே இல்லை போல இருக்குது. சவால் விடுறதுக்கு இந்த சோத்து மேலே சத்தியமடாங்கிற மாதிரி சவால் விட்டு வந்திருக்காங்க. இல்லை, எல்லா அமைச்சர்களுமே இப்போ பொறுப்பேற்றதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் உரையாட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அதுக்கு இந்த பல்லவி அம்மா அவர்களும் விதிவிலக்கு கிடையாது. இவங்களும் அப்படி தான். கேண்டில், சிசர் எல்லாமே ஆங்கிலம் தான். ஜென்சி தலைமுறை அப்படி தான் கவர முடியும், அவங்களுக்கு அதுதான் புரியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இளைய தலைமுறை இந்த மாதிரி தான் பேசுது, அதெல்லாம் அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு புரியும். நீங்கள் அப்படி பேசுன்னு நீங்கள் பார்க்குறீங்களே, உங்களுக்கு பேர் பூமர். ஆமாம், நீங்கள் எப்படி என்ன சிசர் தான் சொல்ல முடியும், ரிப்பன் தான் சொல்ல முடியும், கத்திரிக்கோல், திறவுகோல், வெட்டுவான் அப்படின்னு சொல்ல முடியும். சொல்லலாம், மெழுகுவர்த்தின்னு சொல்லலாம், கேண்டில் கையில் பிடிக்கிறனால கேண்டில். இது அடுத்ததா இன்னைக்கு அமைச்சர் சிடிஆர் கேண்டில் வித்துக்காருமாங்கல்ல. அடுத்த கேள்வி, இப்போ நம்மளுடைய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாரு. பத்திரிகையாளரை சந்திச்சு தான் அரசு நடத்தணும். இல்லை, இவர் வேற மாதிரி சொல்லிட்டாரு. பத்திரிகையாளர் சந்திச்சு தான் அரசு நடத்தணும்லாம் கிடையாது. நீங்கள் அப்படி ஒரு பெஞ்ச் மார்க்லாம் செட் பண்ணாதீங்க. பத்திரிகையாளரை சந்திச்சு தான் அரசுலாம் நடத்த முடியாது. கற்காலத்தில் நம்மளுடைய ராஜராஜ சொல்லணும், ராஜேந்திர சொல்லணும், நம்முடைய கரிகால் சொல்லணும்னு பத்திரிகையாளர் சந்தித்தார்களா? அவர்கள் ஓலைச்சுவடி எடுத்து ஓலையில் எழுதி கல்வெட்டில் பயந்து வைத்தார்கள். அதே போல் நாங்கள் தலைமைச் செயலகத்தில் எங்கள் தளபதி அவர்கள் எழுதி வைப்பார்கள். அதை நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்த்து கொண்டிருக்கீர்கள். அவ்வளோதான். நீ எழுதின வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயிலில் போய் எழுதிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கோ. அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் அதை பார்த்து தெரிந்து கொள்வார்கள். மேலே அது மாதிரி அந்த காலத்தில் நீங்கள் வெறும் அச்சு ஊடகம் தான் இருந்துச்சு. அச்சு ஊடகத்துக்கு முன்னாடி ஓலைச்சுவடிகள் இருந்துச்சு. ஓலைச்சுவடிக்கு முன்னாடி மணல்கள் எழுதி பழகினோம். அதுக்கு முன்னாடி காடுகளில் கற்களை உரசி கொண்டிருந்தோம். கற்காலத்துக்கு கூட்டு போகிறாப்புல ட்ராவல் பண்ணி. இப்போ நான் உங்களை கற்காலத்துக்கே கூட்டு போகிறேன் அப்படி போகிற இந்த அவங்க தலைவர் நினச்ச படம். ஆமாம், அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தணும்னு ஒன்றும் விதி கிடையாது. பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி ஆகணுங்கிற விதி கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்றா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க? 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே விவசாய கடனை தள்ளுபடி பண்ணி ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருக்குல்ல, அந்த கைட்லைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு தான் கொடுத்தீங்களா, இல்லை பொய்யா நீங்களா அடிச்சு விட்டீங்களா? ஜானகிசாமி சொன்னதை அடிச்சு விட்டு போயிட்டீங்களா? உங்கள் தேர்தல் வாக்குறுதி சொன்ன 2500 ரூபாய் எப்போ தருவீங்க? இலவச பேருந்து எப்போ விடுவீங்க? கேரள மாநிலத்தில் வந்த உடனே இலவச பேருந்து உடனே அறிவிச்சிட்டாங்க. நமக்கு பிறகுதான் தேர்தல் வந்துச்சு, நம்மளோட தான் வாக்கு எண்ணிக்கை வந்துச்சு. மேற்கு வங்காளத்தில் சொன்னது போலவே 3500 ரூபா நினைக்கிறேன் மகளிருக்கு உடனடியாக பணம் அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு. அதுபோல் நீங்கள் 2500 ரூபாயும் இலவச பேருந்தையும், அண்ணன் சீரையும், தாய்மாமன் சீரையும், சிலிண்டரையும், யார் அன்னபூர்ணி சூப்பர் 6ஐயும், அதே போல் இந்த இடைநிற்றலுக்கு 15,000ஐயும், அப்புறம் இந்த பட்டதாரி வாலிபர்களுக்கு 4,000ஐயும், இந்த மகளிர் உரிமை தொகை 25 லட்சம் ரூபாயையும் எப்போ தருவீங்க சாரு அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கணும்ல. பத்திரிகையாளர் கேட்டதானங்க மக்களுக்கு போய் சேரும். மக்களுக்கும் அரசுக்கும் இடைப்பட்ட பாலமாக இருப்பது 4ஆம் தூண் 4 ஸ்டேட் பத்திரிகையாளர் தானே, ஊடகம் தானே. அப்போ அந்த ஊடகங்கள் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும்னா நீங்கள் பதில் சொல்லுங்க. கேட்டது ஏன் துறை கிடையாதும்பீங்க. மின்சாரத்துறையிட்ட கேட்டால் அது ஏன் துறை இல்லை பாரு, ஆதவிட்ட போய் கேட்டால் அது ஏன் துறை இல்லை பாரு, புசிகிட்ட கேட்டால் நல்லா இருக்கீங்களா கண்ணு, சாப்பிட்டீங்களா அப்படின்னு துளசி நல்லா இருக்கியாமா, என் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் போயிட்டு இருப்பாப்புல அவரு. அப்போ யார் தான் பதில் சொல்றது? அங்கே ஒருத்தர் சுற்றுச்சூழலுக்கும் சுற்றுலாவுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒருத்தர் அமைச்சராக இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்குறதா? இல்லை முறுக்க ஆய்வு பண்ணுற அமைச்சர்கிட்ட போய் கேட்குறதா? இல்லை பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்குறதுலாம் சினிமா மாதிரி தடுக்க முடியாதுன்னு சொல்கிற அமைச்சர்கிட்ட போய் கேட்குறதா? அதுக்கு பேரை மாற்றிட்டாங்க. இப்போ என்ன பாட்டிலுக்கு மேலே 10 ரூபாலாம் பார்த்தீங்கன்னா முதலீடு, அதாவது அதுக்கான கிவ் அண்ட் டேக் பாலிசியா? அந்த பாட்டிலுக்கான பணம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இப்போ பாட்டில் கொடுத்தா திருப்பி தந்துடும். இப்போ பாட்டிலுக்கு மேலே 10 ரூபாலாம் பட மாட்டாரு. அதாவது அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா, இப்போ அதை மாற்றி போடுவார். பாட்டிலுக்காக 10 ரூபா, 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 பாட்டிலுக்காக 10 ரூபான்னு பாடுவார். ஏன் 10 ரூபா வாங்கினாலும் கேட்க முடியாது. பாட்டிலுக்கு கூட நான் திருப்பி கொடுத்துருவேன். பாட்டிலுக்காக கொடு, பாட்டிலுக்கு மேலே கொடு, இப்போ பாட்டிலுக்காக கொடு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பத்திரிகையாளர்கள் பதில் சொல்ல வேண்டிய அவங்களோட கடமை அப்படின்னு. இப்போ அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட போய் பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது எல்லா கேள்வியும் கேட்கும்போது, இப்போ தமிழ் வீட்டில் பிரச்சனையா? உன் பிள்ளைய இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்கு, உன் குழந்தைக்கு என்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்கு, உன் வீட்டில் தான் பிரச்சனையா? அப்படி பிரச்சனைனா சொல்லு, உன் பிள்ளைங்களாம் நல்லா தானே ஸ்கூல் போயிட்டு இருக்கு, எந்த ஸ்கூலுக்கு போகுது வரைக்கும் தெரியும் அப்படின்னு பிள்ளைங்க மிரட்டுவாங்க படத்தில். அந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும் சார், நீங்கள்லாம் குடும்பம் கிட்டே நல்லா இருக்கணும்,
நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் போயிருங்க. இதை வந்து வேற டோனில் சொல்லிட்டு இருக்காங்க. வேற தோணல. உன் குழந்தைக்கு என்ன, உன் வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இதுதான் பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறதா? இல்லை, அதை தான் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைங்களாம் நல்லபடியாக பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், உங்கள் மனைவிலாம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரணும், பார்த்து பண்ணுங்க. இந்த பேரரசு படத்துல எல்லாம் பேசுவாங்களே அந்த மாதிரி வில்லன் பேசுற மாதிரி. வில்லன் பேசுறதே வேற மாநில குழந்தை ரூபத்தில் ஒரு கொடூரன்னு சொல்லி நான் அன்னைக்கே சொன்னேன், எவனும் கேட்கல, அனுபவிக்கிட்டோம். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி